ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ எந்த லேப்டாப்பாக இருந்தாலும் கேம் விளையாடும் போதும் எடிட் பண்ணும் போதும் கண்டிப்பாக ரொம்ப ஹீட் ஆகும். ஸோ அந்த ஹீட்டெல்லாம் ரெடியூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு லேப்டாப் கூலர் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது ஒரு போர்ட்டபுள் அட்ஜஸ்டபுள் லேப்டாப் கூலர் தான். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவாக இருக்கும். அதில் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா போய் பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி அந்த வீடியோஸ்லாம் பார்த்து அந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ண பிவிசி பைப் எல்லாத்தையும் இந்தந்த டைமென்ஷன்ஸில் கட் பண்ணி எடுத்துருக்கோம். அண்ட் அதோட 4 எல் பெண்ட் எடுத்துருக்கோம், 4 டி பெண்ட் எடுத்துருக்கோம். எல்லா பிவிசி பைப்போட வித்துமே 2.5 சென்டிமீட்டர் தான். ஸோ நெக்ஸ்ட்டு 29 சென்டிமீட்டர் லெங்க்லையும் 8 சென்டிமீட்டர் லெங்க்லையும் எடுத்த 4 பிவிசி பைப்பையும் 4 டி பெண்டையும் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி 12 வோல்ட் சிபியூ கூலிங் ஃபேன் 2 எடுத்துருக்கோம். இதோட ஆன்லைன் பர்ச்சேஸ் லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு ஃபேனோட விலை 60 rupees கிட்ட வரும். நெக்ஸ்ட்டு 5 வோல்ட் to 12 வோல்ட் ஸ்டெப் அப் பூஸ்டர் மாடியூல் ஒன்று எடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து நான் ஒரு ஆஃப்லைன் எலக்ட்ரானிக் ஷாப்பில் 100 ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன். இதோட ஆன்லைன் பர்ச்சேஸ் லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி மைக்ரோ எஸ்பி பின் ஒன்று எடுத்துருக்கோம். இதோட விலை வெறும் 5 ரூபா மட்டும்தான். அடுத்து இந்த மாதிரி ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சும் எடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த ஃப்ரேமில் இந்த ஸ்விட்சையும் மைக்ரோ எஸ்பி பின்னையும் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக அதோட அளவை மார்க் பண்ணி அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த சுவிட்சுக்கும் மைக்ரோ எஸ்பி பின்னுக்கும் சூப்பராக கட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 2 சிபி ஃபேனையுமே இதுக்குள்ளே இந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது அதோட ஒயர்ஸை இந்த பிவிசி பைப் வழியாக எடுக்கிறதுக்காக அதில் 2 ஹோல்ஸ் போட போகிறோம். ஸோ அது எந்த இடத்துல போடணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணி அதில் 2 ஹோல் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி 12 வோல்ட் ஃபீமேல் போர்டு ஒன்று எடுத்துருக்கோம். இதையும் அந்த ஃப்ரேமில் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அதோட அளவுலையும் அதில் ஒரு ஹோல் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்துருக்க 5 வோல்ட் to 12 வோல்ட் ஸ்டெப் அப் பூஸ்டரை டியூன் பண்ண போகிறோம். அதாவது அதிலிருந்து 12 வோல்ட் பவர் அவுட்புட் வர மாதிரி அதை செட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மைக்ரோ எஸ்பி பின்னை அந்த மாடியூலில் இன்புட் பின் கனெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல கனெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அந்த மாடியூலில் அவுட்புட் ஒயர்ஸ் கனெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல 2 ஒயர்ஸை கனெக்ட் பண்ணி அந்த 2 ஒயர்ஸையும் வோல்ட் மீட்டரோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு யூஎஸ்பி கேபிள் மூலமாக அந்த மாடியூலில் லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாடியூலில் அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூ ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரூவை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக தான் நமக்கு பவர் அவுட்புட் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத செட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணி இதிலேருந்து மேக்ஸிமம் பவர் அவுட்புட் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த ஸ்க்ரூவை அட்ஜஸ்ட் பண்ணி இதிலேருந்து மேக்ஸிமம் அவுட்புட் எவ்வளோ வருது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா 20 வோல்ட் வருது. ஸோ ஒரு 5 வோல்ட் இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா இதிலேருந்து மேக்ஸிமம் 20 வோல்ட் வரைக்கும் நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி 12 வோல்ட் பவர் அவுட்புட் வர மாதிரி செட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே எடுத்திருந்த அந்த ஃப்ரேமில் மைக்ரோ எஸ்பி பின்னை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ மைக்ரோ எஸ்பி பின்னோட ஒயர்ஸோட எக்ஸ்ட்ராவாக 2 ஒயர்ஸை ஜாயின் பண்ணி அந்த ஒயர்ஸ் லெங்த்தை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மைக்ரோ எஸ்பி பின்னை சூப்பர் க்ளோ யூஸ் பண்ணி அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு மைக்ரோ எஸ்பி பின்லேருந்து வர ஒயர்ஸை ஸ்டெப் அப் மாடியூலில் இன்புட் ஒயர்ஸ் கனெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ மாடியூலில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இன் ப்ளஸ் இன் மைனஸ் அப்படின்ட்டு. ப்ளஸில் ரெட் ஒயரையும் மைனஸில் ஒயிட் ஒயரையும் கனெக்ட் பண்ணி சால்டரிங் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி 2 ஒயர்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ இந்த ஒயர்ஸை மாடியூலில் இருக்கிற அவுட்புட் ஒயர்ஸ் கனெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ ப்ளஸில் ரெட் ஒயரையும் மைனஸில் பிளாக் ஒயரையும் கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா அதையும் சால்டரிங் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த அவுட்புட் ஒயர்ஸோட தான் சுவிட்சையும் சிபியூ ஃபேன்ஸையும் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த ஒயர்ஸை அந்த எல் பெண்ட் வழியாக எடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த ஒயர்ஸில் ரெட் ஒயரை மட்டும் 2ஆக கட் பண்ணி அதை சுவிட்சோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை கனெக்ட் பண்ணி சால்டரிங்கும் பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே எடுத்திருந்த பைப்பில் சிபி ஃபேன்ஸோட ஒயர்ஸை கனெக்ட் பண்ணதுக்காக போட்டிருந்த ஹோல் வழியாக இந்த ஒயர்ஸை எடுக்க போகிறோம். ஸோ ஒரே ஒயர் தான் 2 ஹோல் வழியாகவும் எடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த ஒயரை 2ஆக கட் பண்ணி மறுபடியும் ஒன்றா ஜாயின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு சிபி ஃபேனை இந்த ஒயர்ஸோட கனெக்ட் பண்ணிடலாம். ரெட் ஒயரோட ரெட் ஒயரையும் பிளாக் ஒயரோட பிளாக் ஒயரையும் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஒயர்ஸை கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா இன்சுலேஷன் டியூப் யூஸ் பண்ணி அதை இன்சுலேஷனும் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி அந்த இன்னொரு சிபி ஃபேனையும் அந்த ஒயர்ஸோட கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொன்றா ஜாயின் பண்ண பைப்ஸையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த 2 ஒயர்ஸையும் அந்த 12 வோல்ட் ஃபீமேல் போர்ட்டோட கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணி அதையும் சால்ட்ரிங் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த 12 வோல்ட் போர்ட்டையும் சூப்பர்வைஸ் பண்ணி இதில் ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டே ரெடி பண்ணியிருந்த மாதிரி அந்த ஃப்ரேமை மறுபடியும் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ நம்ம அந்த பைப்ஸ் எல்லாமே ஜாயின் பண்ணும்போதே அந்த 2 சிபி ஃபேனும் டைட்டாக அசையாமல் இருக்கிற மாதிரி தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த சிபி ஃபேன்ஸையும் சூப்பர்வைஸ் பண்ணி சூப்பராக ஒட்டிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஏற்கனவே எடுத்திருந்த அந்த 4 எல்பெண்டையும் 4 சென்டிமீட்டர் லென்த்தில் கட் பண்ணி எடுத்திருந்த 4 பிவிசி பைப்ஸையும் இதோட ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பைப்பையும் ஒவ்வொரு எல்பெண்டோட ஜாயின் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல 4 கார்னர்லேயும் 4 கால் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரண்ட் சைடில் வர 2 எல்பெண்டையும் மேலே பார்த்தும் பேக் சைடில் வர 2 எல்பெண்டையும் கீழே பார்த்தும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ தான் நமக்கு அந்த ஸ்லோப் ஆங்கிள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு பேக் சைடில் இருக்கிற 2 எல்பெண்டோட இந்த மாதிரி 2 சின்ன பிவிசி பைப்ஸை கனெக்ட் பண்ணோம்னா அந்த ஸ்லோப் ஆங்கிள் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் 2 பைப்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்லோப் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பைப்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேஜெட் நீங்களும் ரெடி பண்ணதாக இருந்தால் உங்கள் லேப்டாப்போட டைமென்ஷன்ஸை பொறுத்து பிவிசி பைப்ஸை கட் பண்ணி ரெடி பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், இப்போ நம்ம கேஜெட் பக்காவாக ரெடி ஆகிட்டு நெக்ஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு யூஎஸ்பி கேபிள் மூலமாக லேப்டாப்போட கனெக்ட் பண்ணிவிட்டு லேப்டாப்பை தூக்கி இது மேலே வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கேம் விளையாடும்போதாக இருக்கட்டும், எடிட் பண்ணும்போதாக இருக்கட்டும், ஸோ லேப்டாப் எவ்வளோ சூடானாலும் அந்த ஹீட்டை இந்த கூலர் ரெடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து யூஎஸ்பி கேபிள் மூலமாக நம்ம லேப்டாப்போடையே கனெக்ட் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நிறைய லேப்டாப்பில் பேட்டரி சார்ஜே நிற்காது, சீக்கிரத்தில் காலி ஆயிரும். ஸோ அப்படிப்பட்ட லேப்டாப்பில் இந்த மாதிரி கூலராக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா பேட்டரி இன்னும் சீக்கிரமாக காலி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு 12 வோல்ட் ஃபீமேல் போட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு 12 வோல்ட் அடாப்டர் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா 12 வோல்ட் பவர் சப்ளைவை இதில் டேரெக்டாக கொடுத்து இதை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த மாடலில் வர ஒரே ஒயரை தான் சிபி ஃபேனோடையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே ஒயர் தான் இந்த 12 வோல்ட் ஃபீமேல் போட்டோடையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால ஸோ இதில் 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுக்கும்போது அந்த ஸ்விட்ச் ஆஃப் ஆகிருக்கூடிய பட்சத்தில் அந்த மாடலுக்கு எந்த ப்ராப்ளம் ஆகாது. ஸோ அதே மாதிரி இது வழியாக 12 வோல்ட் இன்புட்டும் கொடுக்கலாம். அண்ட் யூஎஸ்பி கேபிள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது இது வழியாக 12 வோல்ட் அவுட்புட்டும் எடுத்துக்கலாம். ஸோ எல்லா லேப்டாப்லேயுமே ஏர் வென்டிலேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரெடி பண்ணுறதா இருந்தால் உங்கள் லேப்டாப்பில் ஏர் வென்டிலேஷன்ஸ் எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சிபி ஃபேன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ அந்த எல் பெட்ஸை இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த எல் பெட்ஸோட ஒரு குறிப்பிட்ட டைமென்ஷன்ஸில் 4 பிவிசி பெட்ஸை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு லேப்டாப் மட்டும் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு குட்டி டேபிள் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேப்டாப் கூலர் கேஜெட் ரெடி பண்ண எனக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நண்பா, நம்ம லேப்டாப் கூலர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா பிடிச்சிருந்து இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்ததே ஒரு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு அனுப்பிடுங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.